வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 13 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் எக்ஸல் ஷீட்டில் பிக்சர்ஸ் ஷேப்ஸ் சார்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ஆப்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்சர்ட் மெனுவில் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இது நம்ம ப்ரீவியஸாக எம்எஸ் வேர்ட்லேயே நம்ம நிறையா படிச்சுட்டோம். அதே சேம் ஆப்ஷன் தான். ஸோ வீடியோஸில் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொல்கிற வீடியோஸ் வந்து ப்ராப்பராக கிளாஸஸ் படி ஆர்டர் மாறாமல் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் எம்எஸ் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் தரவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா எக்ஸல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா எக்ஸலில் வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் வந்து வேர்ட்லேயே வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ நான் வந்து அதை ஒன் டைம்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறேன், பாருங்கள், ரீகால் பண்ணுறேன். ஸோ இப்போ இல்லஸ்ட்ரேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்சர்ஸ், கிளிப் ஆர்ட்டு, ஷேப்ஸ், ஸ்மார்ட் ஆர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எக்ஸல் ஷீட்டில் ஏதாவது பிக்சர்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் நான் வந்து ஒரு செல்லை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த செல்லில் நீங்கள் உங்களுக்கு பிக்சர் இன்சர்ட் பண்ணணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ பிக்சருங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சிஸ்டமில் பிக்சர்ஸ் எங்கே இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ நான் ஃபைல்ஸில் பிக்சர்ஸுங்கிறத சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் ஆக்டர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ சூர்யா எடுத்துக்கிறேன், கிளிக் பண்ணிவிட்டு சூர்யா அப்படிங்கிற இமேஜை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் பிக்சர் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு ஃப்ரேம், பிக்சர் ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதை வந்து ஒன் டைம்ஸ் வந்து பார்த்துக்குங்க. சேம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட்டில் வந்து கிளிப் ஆர்ட். ஸோ இந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பிக்சர்ஸ்க்கும் கிளிப் ஆர்ட்டுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா பிக்சர்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக வைக்கக்கூடிய ஒரு இமேஜ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சூர்யா இமேஜஸ் வச்சோமா, ஸோ இந்த இமேஜஸ், ஸோ இதுக்கு பதில் நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பிக்சர்ஸ். ஆனால் கிளிப் ஆர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ், அதான் கிளிப் ஆர்ட். ஸோ பாருங்கள், நான் கிளிப் ஆர்ட் வந்து கிளிக் பண்ணுறேன், 2வது ஆப்ஷன். சரிங்களா? இல்லஸ்ட்ரேஷனில் 2வது ஆப்ஷன். ஸோ நான் கிளிப் ஆர்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கனைஸ் கிளிப்பு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ரைட் சைடில் எனக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ஆர்கனைஸ் கிளிப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆஃபீஸ் கலெக்ஷன் தெரியுதா உங்களுக்கு? ஆஃபீஸ் கலெக்ஷனில் லெஃப்ட்டில் ஒரு ப்ளஸ் மார்க் இருக்குது. இந்த ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நிறையா கிளிப் ஆர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு தேவையான கிளிப் ஆர்ட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், எனக்கு வந்து இந்த கிளிப் ஆர்ட் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணி என்ன பண்ணுங்கள், இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்கள், காப்பி பண்ணுங்கள், எங்கே வேணுமோ கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு கிளிப் ஆர்ட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்புங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம அகைன் ஷேப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இது மாதிரி நமக்கு நிறையா ஷேப்ஸஸ் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ ஷேப்புங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஷேப்ஸ் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் ஏதாவது ஷேப்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் ட்ராக் பண்ணி இழுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இதில் நிறையா ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ, எத்தனை ஷேப்ஸ் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட்டில் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஆர்ட். இந்த ஸ்மார்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ப்ரீவியஸில் லிஸ்ட்டு பற்றி பார்த்துருப்போம், புல்லட் லிஸ்ட்டு, நம்பர் லிஸ்ட்லாம் பார்த்துருப்போம். அதையே வந்து கிராஃபிக்கலாக காட்டுறது தான் அந்த ஸ்மார்ட் ஆர்ட். சரியா? ஸோ இதுவுமே நம்ம எம்எஸ் வேர்டில் நிறையா படிச்சிருக்கோம். ஸோ நான் அகைன் என்ன பண்ணுறேன், செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ ஸ்மார்ட் ஆர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் என்னென்ன ஸ்மார்ட் ஆர்ட் வந்து இங்கே கரண்ட்டாக இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து ஏதாவது ஸ்மார்ட் ஆர்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இந்த சூஸ் கிளிக் பண்ணிக்கிறேன்.
கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்னோடய ஸ்மார்ட் ஆர்ட் வந்து இங்கே டிஸ்பிளேல காமிக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நான் டைப் பண்ணுறேன். ஓகே, ராமு, சரிங்களா, சோமு, பாலா. ஸோ இந்த மாதிரி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஸோ இதோட கலர்ஸை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதில் போயிட்டு கலர்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அகெயின்ஸ் வந்து இதோட ஸ்டைலை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்டைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3Dயில் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணுறேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்மார்ட் ஆர்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட்டில் ஸ்மார்ட் ஆர்ட். புரியுதா? ஓகேவா? ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சார்ட்ஸ் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் பைவோட் சார்ட் அதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து ஒரு நம்மளோட வியூக்கு ஏற்ற மாதிரி காமிக்கிறது தான் பைவோட் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சார்ட். சரியா? எம்எஸ் வேர்டில் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? நார்மல் சார்ட். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ அந்த ஃபில்டர் எடுத்துடுறேன். ஸோ இன்சர்ட்டில் போயிட்டு சார்ட் வந்து போட போகிறேன். ஸோ சார்ட் போடுறதுக்கு முக்கியமாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு டேபிள்ஸ் வந்து இருக்கணும். புரியுதா? ஸோ நான் வேர்டில் சொல்லியிருக்கேன். ஸோ டேபிள்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சார்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுவோம், எம்எஸ் வேர்டில் போய்ட்டு சார்ட்னு கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு எக்ஸல் சீட் ஓப்பன் ஆகும். அந்த எக்ஸல் சீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ரெக்கார்டு வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் பார்த்திங்கன்னா மார்க் லிஸ்ட்டு, அது மாதிரி ரெக்கார்டு க்ரியேட் பண்ணுவோம். அந்த ரெக்கார்டுக்கு நமக்கு சார்ட் வந்து பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஆனால் இங்கே நான் வந்து எக்ஸலில் தான் நான் கரண்ட்டாக இருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எந்த டேட்டாவுக்கு எனக்கு சார்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ணுங்கள், எனக்கு வந்து நேம் அண்ட் மார்க் லிஸ்ட். ஸோ இதுக்கு மட்டும் எனக்கு சார்ட் வேணும். புரியுதா? ஸோ எந்தெந்த டேட்டாவுக்கு எனக்கு வேணுமோ அதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், சார்ட் போட போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ சார்ட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வகையான சார்ட்ஸ் இருக்குது. பாருங்கள், காலம் சார்ட்ஸு, லைன் சார்ட்டு, பேர் சார்ட்டு, பார் சார்ட்டு, ஏரியா, ஸ்கேட்டர், இன்னும் போனீங்க அப்படின்னா நிறையா சார்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலம் சார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதிலே பாருங்களேன் 3D காலம், சிலிண்டர், கோன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது இந்த ஃபஸ்ட்டு உள்ள 3 ஆப்ஷன்ஸ். சரியா? ஸோ நான் மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ என்ன பண்ணிடுறேன், ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற 2D காலமாக கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், சார்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆயிரும். ஓகேவா? சரியா? ஸோ இதை வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் கலரிங்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ். இப்போ ராஜு வந்து எல்லாம் ஹையஸ்ட் அப்படின்னா சோசியலில் ஹையஸ்ட், பாலா வந்து சோசியல் ஹையஸ்ட், குமார் வந்து இங்கிலீஷில் ஹையஸ்ட், சாரி சோசியல் ஹையஸ்ட், ராமு வந்து இங்கிலீஷில் ஹையஸ்ட், இவங்க வந்து மேக்ஸில் ஹையஸ்ட். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ட். புரியுதா? ஸோ இது பார்த்துக்குங்க, ரொம்ப ஒரு சிம்பிளான ஆப்ஷன் தான். ரிமைனிங்ஸ் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.